السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக இந்த உலகத்தினுடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையுடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் எல்லா விடயத்திலும் நமக்கு வெற்றியை வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். அன்றைய நாளை ஆரம்பிப்பதற்கு முன் நாம் இந்த துஆவை ஓதி ஆரம்பித்தால் அன்றைய நாள் எந்த அளவு சிறந்த ஒரு நாளாக இருக்கும். மிகச்சிறந்த ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இந்த துஆவை அல்லாஹ்விடம் கேட்குமாறு சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. اللهم إني أسألك المعافاة في الدنيا والآخرة. اللهم إني أسألك المعافاة في الدنيا والآخرة என்ற இந்த துஆ சில ஹதீஸ் கிரந்தங்களில் اللهم إني أسألك العافية في الدنيا والآخرة என்றும் வந்திருக்கின்றது. இந்த துஆ اللهم إني أسألك المعافاة في الدنيا والآخرة இரண்டும் ஒரு துஆவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் ஆஃபியாவை கேளுங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஆஃபியா என்றால் என்ன? ஆஃபியா என்றால் இந்த உலகத்தினுடைய மறுமையினுடைய அனைத்தையும் இந்த ஆஃபியா என்ற வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ தான் இந்த துஆ. அல்லாஹ்விடத்திலே எல்லா விடயங்களையும் கேட்கக்கூடிய ஒரு துஆ. இந்த ஒரு துஆவை ஓதினால் போதும், எல்லா விடயங்களும் இந்த துஆவிற்குள்ளே உள்ளடங்கி இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা என்ற இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவோம்.